கைத்தொழிற் புரட்சியின் வளர்ச்சியில் முக்கியமான புதிய கண்டுபிடிப்புகள், அவற்றின் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் ஆண்டுகள் இவ்வட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக 1811 ஆம் ஆண்டு ஜான் லவுடன் மெக்கடம் என்பவர் மெக்கடம் பெருந்தெரு அமைக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். இந்த முறை போக்குவரத்தை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றியது. அடுத்ததாக 1814 ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீவன்சன் நீராவி புகையிரத என்ஜினை கண்டுபிடித்தார். இதன் மூலம் மூலப்பொருட்களையும் தயாரிப்பு பொருட்களையும் குறைந்த செலவில் விரைவாக கொண்டு செல்ல முடிந்தது. 1807 ஆம் ஆண்டு ரொபேட் புல்டன் நீராவி படகை கண்டுபிடித்தார். இதனால் நீர்வழி போக்குவரத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது. 1886 ஆம் ஆண்டு கோட்லீப் டைம்லர் மோட்டார் வாகனத்தை கண்டுபிடித்தார். இது தரைவழி போக்குவரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. 1840 ஆம் ஆண்டு ரோலண்ட் ஹில் பென்னி தபால் சேவையை அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் குறைந்த செலவில் நாடு முழுவதும் கடிதங்களை அனுப்பும் வசதி கிடைத்தது. 1844 ஆம் ஆண்டு சாமுவெல் மோர்ஸ் தந்தி முறையை கண்டுபிடித்தார். இதனால் தகவல்களை மிக குறுகிய நேரத்தில் தொலைதூர இடங்களுக்கு அனுப்ப முடிந்தது. 1901 ஆம் ஆண்டு குலியல்மோ மார்க்கோனி வானொலியை கண்டுபிடித்தார். இது கம்பியில்லா தொடர்பாடலின் தொடக்கமாக அமைந்தது. 1926 ஆம் ஆண்டு ஜான் லோகி பேயார்ட் தொலைக்காட்சிக்கு கண்டுபிடித்தார். இதன் மூலம் ஒலி மற்றும் ஒளியுடன் தகவல்களை பரிமாறும் புதிய யுகம் தொடங்கியது. விவசாயத் துறையில் 1701 ஆம் ஆண்டு ஜெத்ரோ டல் விதை விதைக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இதனால் விதைகள் சிக்கனமாக பயன்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகரித்தது. மேலும் ரோபர்ட் பேக்வெல் செம்மறி ஆடுகளின் இனப்பெருக்க முறையில் புதிய முன்னேற்றங்களை அறிமுகப்படுத்தினார். இதற்கான குறிப்பிட்ட ஆண்டு பாடப்புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை. எனவே இந்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் கைத்தொழிற் புரட்சியின் வளர்ச்சியை வேகப்படுத்தியதோடு போக்குவரத்து, தொடர்பாடல் மற்றும் விவசாயத் துறைகளிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின.